Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 50 qualities of high performance பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். நம்ம வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறோம், நிறைய மெம்பர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில், எனக்கு ரெஸ்பான்ஸே வரல, அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நம்ம ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதனால் நம்மளுடைய டாஸ்க்லாம் பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எமோஷன், ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் வரும். ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறாங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம அந்த நேரத்தில் we have to understand. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to identify our emotions. நான் போய் கேட்க போகிறேன், நேரடியாக போய் கேட்க போகிறேன், இல்லைனா வந்து நான் திருப்பி வந்து அவங்க ரிமைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கோடு நம்ம வந்து மெசேஜ் அனுப்பும் போது, ஸோ இட் மைட் பி ரிஃப்ளெக்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோன்னா, நம்ம வந்து அவங்களோட எம்பத்தி ஃபார் அதர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பிஸியாக இருக்கான்னு நமக்கு தெரியாது, அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுடைய ஸ்டாண்டிங் பாயிண்ட், லைக் புட் யுவர் செல்ஃப் ஆன் த அதர் ஷூஸ், என்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஏன் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது we can solve the problem in a better way. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும் போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்மளால் வந்து அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹை பர்ஃபார்மன்ஸ் டே காம் அண்டர் ப்ரெஷர். ப்ரொடக்ஷனில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதோ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க மேனேஜ்மெண்ட் வந்து, அந்த நேரத்தில் வந்து நம்ம உடனே ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம அதை டீல் பண்ணோம்னா அது வந்து வேறு மாதிரி போயிடும். அதுக்கு பதிலாக நிறைய கேள்விகளை கேட்டு இது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண பிறகு நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு சால்வ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ராங் எமோஷன்ஸோட நம்ம வந்து இமெயில் அனுப்புகிறோம், அப்படின்னா ஒரு ஸ்லாக் மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா, ஸோ இட் மைட் ரிசல்ட் இன் கான்ஃப்ளிக்ட். அதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்மளோட எமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய எமோஷன்ஸை கண்டுபிடிச்சி அவங்க என்ன மாதிரி ஸ்டாண்டில் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் வராமல் நம்மளால் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குவாலிட்டி கண்டிப்பாக வளரும் நான் நம்புகிறேன். Thank you so much for your support and all the best for your career. See you then. Bye bye. Thank you.